அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ பாஸ்கர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா, மெயின் 14வது மெயினாக இப்போ நடக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் எக்ஸாம் எடுத்துகிட்டு வரோம். மொத்தம் 20 மெயின் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மாணவர்கள் 2 பேர் ஃபோன் பண்ணாங்க, சார் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தடுத்த எக்ஸாமில் கொஞ்சம் டஃப்பாக வைக்கிறேன் சார். ஏன்னா மாணவர்கள் இந்த லாஸ்ட் நேரத்தில் கொஞ்சம் பயந்துடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் ஈஸியாக வைக்கிறோம் சார். வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, 6% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் தனி வட்டி ரூபாய் 90 எனில் அதே தொகையின் 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, வட்டி 90 ரூபா அப்படின்றது என்ன அப்படின்னா, எண்ணையும் ஆரையும் பெருக்கிறது தான் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதானே? எண்ணையும் ஆரம், என்னன்னா நம்பர் ஆஃப் இயர், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதானே? சரி, ரெண்டுத்தையும் பெருக்குத்தானே வட்டி. அப்போ ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரும்? 3 18. அப்போது சிம்பிளாக போடலாங்க. அது பாருங்க, 18% வட்டி 90 ரூபா அப்படின்னா இங்கே பாருங்கள், இது எவ்வளோ? 6 42. அப்போ 42% வட்டி எவ்வளவு? முடிஞ்சு போச்சுங்க. இதை பெரிய கணக்காக போடுவாங்க சில பேர். முதல்ல அசலை கண்டுபிடிப்பாங்க, இது ரெண்டுத்தையும் வச்சு அசலை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அசலை எடுத்து இதில் போட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது போகிறத விட சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் போடலாம். இது முடிஞ்சு போச்சுங்க. 9 2 18 19 90. ஓ 2 2 ஐ 2 10. அவ்வளோதான் சார். ஸோ ஐ 2 10, மீதி 1, அதனால 20 20 ஆகும்னா 21. 210 சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட், பார்த்துக்குங்க. அடுத்த 2வது கேள்வி. ஓர் ஆண்டிற்கு 5% தனி வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 5 எனில் அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் PNR/100 இதுதான் எவ்வளோன்னா தனி வட்டி. அதானே? பி எவ்வளோ தெரியாது. N எவ்வளோ? 5 ஆண்டுகள். R எவ்வளோ? 5% டிவைட் 100 ஈக்குவல் டு வட்டி எவ்வளோ? 5. பாருங்கள், ஓர் 5 5 ஓர் 5 5 ஓர் 5 5 25 100. அவ்வளோதாங்க. பியோட வேல்யூ என்ன? அந்த 20 இங்கே மல்டி பண்ண 20 × 1 20 ஆன்சர். எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்த 2வது கேள்வி. ரூபாய் 16,800க்கு 9 மாதங்களில் ஆண்டுக்கு 6.25% வட்டி வீதப்படி கிடைக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே 9 மாதங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மாதம் கொடுத்தா 12ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இங்கே 6.25 கலப்பின்னு கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தகாப்பண்ணா மாற்றணும். 4 6 24. 24 ஆகும்னா 25/4%. அவ்வளோதான் சரி. அப்படியே போட்டு சிம்பிளை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுங்க. அது பாருங்கள், 16,800 பி, என்னோட வேல்யூ 9, அதனால் டிவைட் 12 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? அடுத்த ஆரோட வேல்யூனா 25/4 இன்ட்டு 100. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள், 3 3 3 9, 4 3 12. இந்த 2 0 இந்த 2 0 அடிப்பட்டு போச்சு. அதானே? ஸோ இது மொத்தம் சிம்பிளை பண்ணிட்டோம்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, நான் டைரெக்டாக போடுறேன். நல்லா கவனிங்க. 777.50 எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். ஒன்றும் இல்லை சார், இது மொத்தம் பெருக்கிடுங்க. கீழே மறுபடியும் 4 கேன்சல் இல்லையா? 2 2 4, இல்லை ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, 4 நாள் 16, 2 நாள் 8. அவ்வளோதான் சார். 42 3 25 பெருக்கிடுங்க, 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை 2ஆல் கூட அடிக்கலாம். ஓ 2 2 2 2 4, 2 2 4, ஓ 2 2 அவ்வளோதாங்க. 21 3 25 பெருக்கி 4ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 4வது கேள்வி. ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகள் முறையே 10%, 12% வட்டி வீதப்படி 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இது மாதிரி கேட்டாங்கன்னா 9,000 போட்டேன். முதல் ஆண்டு எவ்வளோ? 10%மா? 110/100. ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், தொடர் வட்டி. தொடர் வட்டினாலே கூட்டு வட்டின்னு அர்த்தம். அதுதானே? ஓகேவா? எளிய வட்டினா தமிழ் வட்டி. ஸோ நல்லா பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுவாங்க. இங்கிலீஷ் விஷயம்னா பார்த்துக்குங்க. 110/100. அடுத்தது 112/100. அவ்வளோதான் சார். இதை சிம்பிளை பண்ணிட்டோம்னா இங்கே வர ஆன்சர் 9,000 அதிகமாக வரும். அதாவது அசலோடு சேர்ந்து வரும். அது 9,000 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இங்கே பாருங்கள், 2 0 2 0வா? அடுத்தது 2 0 இந்த 2 0 முடிஞ்சு போச்சா? இப்போ 11 99, 99ஐயும் 112 பெருக்குங்க. பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 16,088 அப்படின்னு கிடச்சிரும். இது மொத்த தொகை. இந்த அசல் ஒரு 9,000 கழிக்கணும் இல்லையா? கழிச்சோம்னா 2088ன்னு ஆன்சர் கிடச்சிரும் சார். வட்டி, கூட்டு வட்டி எங்கே இருக்குன்னா பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே நல்ல கவனிங்க. இந்த கூட்டு வட்டியில் எண் கண்டுபிடித்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் சார். இங்கே பாருங்கள்,
அப்படியே சொல்லட்டுமா? கணக்கு போடாமலே சொல்கிறேன் பாருங்க. 1600 1800 சம்திங் அப்படின்னு இருக்குது. ஸோ 850 600 போச்சுன்னா எவ்வளோ? 250 சம்திங்கா? அதானே? கூட்டு வட்டி மட்டும் கண்டுபிடிக்கிறது. மொத்த தொகை இது அசல். 1800 1600 போச்சுன்னா 250.2ன்னு வருமா? சரிங்க. இங்கே பாருங்க 1600க்கு 5% எவ்வளோ? 2 ஜீரோ கட் பண்ணிட்டா 16 5 80ஆ? ஸோ 1 வருஷத்துக்கு 80, 2 வருஷத்துக்கு 160, 3 வருஷத்துக்கு 240. அப்போ 250 சம்திங்னா 240 சம்திங்னா அப்போ 3 வருஷம் ஆன்சர் முடிஞ்சு போச்சுங்க. ஸோ நான் கணக்கு போடாம சொல்கிறேன் பாருங்க. இதை பாருங்க. முதல்ல நம்மளுக்கு கூட்டு வட்டி வேணும் அப்படின்னா இதை கழிக்கணும். 1852.20 1600.00. அப்போ என்ன வரும்? 252.5ன்னு வரும். சரி, இங்கே 1600 எடுக்கிறேன். 5% பை 100. 2 ஜீரோ 2 ஜீரோ கேன்சல் ஆகுது. 16 5 80ஆ? ஸோ 1 வருஷத்துக்கு வட்டினா 80 ரூபா. 2 வருஷத்துக்கு 160, 3 வருஷத்துக்கு 240, அதானே 4 வருஷத்துக்கு 320 சம்திங்னு வரும். அப்போ 240 சம்திங்னா எத்தனை வருஷம்? 3 வருஷம். அப்போ ஆன்சர் என்ன? 3 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 6வது கேள்வி. 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து இயலெண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு கணக்கு போட தெரியலனா கொஞ்சம் நல்லா கவனிங்க. 7ஆல் வகுப்படும் ஒவ்வொரு நம்பரும் 7ஆல் வகுப்படுதுன்னா கண்டிப்பாக ஆன்சரும் 7ஆல் வகுப்படுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எது ஆன்சர் 7ஆல் வகுப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். ஸோ ஆன்சர் வச்சு நான் டிவைட் பண்ணி சொல்லிட்டேன். ஓகேவா? சரி, கணக்காக போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 300 இங்கே 600 அதானே? 7ஆல் வகுப்படுறேன். 7 4 28, மீதி எவ்வளோ? 2 0 2 14, மீதி எவ்வளோ? 6. 7க்கு 6க்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் 1. அந்த 1 எடுத்து 300 கூட்டிக்குங்க. அதுதான் ஏவோட வேல்யூ. எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 301. சரி, எல்லோட வேல்யூ வேணும் அப்படின்னா இதை 7ஆல் டிவைட் பண்ணுங்க. 8 56ஆ? 56. மீதி எவ்வளோ? 4. ஸோ 7 35, மீதி 5. இதை அப்படியே கழிச்சிட வேண்டியதான். இதையும் அப்படியே கழிச்சோம்னா 300 பின்னாடி போயிடும். அதனால் டிஃப்ரென்ஸ் எடுத்து போய் கூட்டிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. 595 வருமா? 595. சரி, என்னோட வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த மேலே 85 இருக்குது, 42க்கு வருது. அப்படியே கழிங்க. 85 ஒரு 42 கழிச்சா என்ன வரும்? 3 43. அப்போ என்னோட வேல்யூ என்ன கிடைக்குது? 43 கிடைக்குது. அவ்வளோதான் சார். கூடுதலுக்கான வாய்ப்பாடு என்ன? n/2 a + l. அதானே? என்னோட வேல்யூ 43/2. ஏவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 301. எல்லோட வேல்யூ 595. அவ்வளோதான் சார். ரெண்டு கூட்டிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர ஆன்சர் 43 பெருக்குனீங்கன்னா இந்த ஆன்சர் கிடச்சிரும். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்கள். த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் எக்ஸாக்ட்லி டிவைட்ஸ் பை 105 1001 2436. அதாவது இந்த 3 எண்களால் வகுக்கும் மீப்பெருன்னா என்னது? கிரேட்டஸ்ட் அப்படின்னா ஹெச்எஃப் எடுக்கணுங்க. ஓகேவா? இது இந்த 4 ஆன்சர் கொஞ்சம் நல்லா பாருங்களேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த 4 ஆன்சர் நல்லா பாருங்கள். நீங்கள் வகுக்க தேவையில்ல. இது மறக்கலாம் நான் போடவே மாட்டேங்க. ஹெச்எஃப் பிரச்சனை ஒருத்தனா 3ஆல் வகுப்படுற மாதிரி நான் இது 3ஆல் வகுப்படும். இது 3ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ இந்த 3 ஆன்சர் கிடையாது. 11ஆல் வகுப்படணும் என்ன? 105 11ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. இதுவும் கிடையாது. அதானே? பாரு 21 3ஆல் வகுப்படும். இது ஆன்சர் 3ஆல் வகுப்படுதா? இல்லை. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன? 7 தான் சரியான ஆன்சர். அப்போ ஹெச்எஃப் எடுக்கணுங்க. இது 3த்துக்கும் ஹெச்சிஎஃப் எடுக்கணும். 105 ஸோ 1001 ஓகே 2436 ஹெச்எஃப் எடுத்தோம்னா 7 தான் ஆன்சர்னு வரும். ஓகேவா? பார்த்துக்குங்க. இல்லைன்னா சார் ஒன்று ஒன்று போட்டு டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்படின்னு நீங்கள் போடலாம். பார்த்துக்குங்க. அடுத்தது 8வது கேள்வி. கொஞ்சம் நல்லா கவனிங்க. 4 7 13 ஆகிய எண்களை எந்த மிகப்பெரிய எண் 4 இலக்கம் எண்களால் வகுக்கும்போது மீதி 3 கிடைக்கும்? முதல்ல இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அதானே? எல்சிஎம் எடுத்து அது மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னு பார்த்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வர ஆன்சர் கூட 3 கூட்டணும். முதல்ல இந்த 3த்துக்கு எல்சிஎம் எடுத்து பார்த்தா இது 3மே வேறு நம்பர் பகாயம் எடுத்து அப்படியே பெருக்க வேண்டியதாங்க எல்சிஎம் அப்படின்னா. ஏன்னா எதுவுமே காமனாக எடுக்க முடியாது. அப்போ 4 × 7 × 13 என்ன கிடைக்குன்னா 364 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க 990 அதாவது 9999 ஏன்னா மிகப்பெரிய 4 இலக்கம் தானே கேட்குறாங்க. ஸோ 364 அப்படின்னு போடுறேன். எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் போட்டால் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் 728 அப்படின்னு கிடைக்கும். இதை கழிங்க. 1 இது 7 இது 2 இது 9 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 7 டைம் போட்டால் தான் ஒரு 8 டைம் போட்டால் அதிகமாக போயிடும். அப்போ 2548 அப்படின்னு கிடைக்கும். இதை கழிச்சிங்கன்னா 171. அவ்வளோதான் சார்.
இதை அப்படியே இதை கழிங்க. ஸோ 9 9 9 9 171 கழிச்சோம்னா இது என்ன 8ன்னு மாறும், இது 2ன்னு மாறும், இது 8, இது 9. இதுதான் ஆன்சர்னா கிடையாது. ஏன்னா வகுக்கும்போது மீதி 3 கிடைக்கும்னு சொல்றாங்க இல்லையா? அந்த 3 இதில் ஆட் பண்ணணும் சார். 8 3 11க்கு 1 மீதி 1 3 98 31 ஆன்சர். 98 31 எங்க இருக்கு? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது HFLCல 21 மாமரங்கள், 42 ஆப்பிள் மரங்கள் மற்றும் 56 ஆரஞ்சு மரங்களை வரிசையில் நட வேண்டும். ஒவ்வொரு வரிசையிலும் ஒரே வகையான மரங்கள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மரங்களை நடக்கூடிய குறைந்தபட்ச வரிசைகள் எத்தனை அப்படின்னு கேட்டா, முதல்ல இது 3த்துக்கு HF எடுக்கணுங்க. இது எதுக்கு அப்படின்னா 21, 42, 56 இது மொத்தத்துக்கு HF என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 மட்டும் தான் வரும். ஏன்னா 21, 6 42, 8 56 வேற எதுவும் எடுக்க முடியாது. ஓகேவா? சரி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21/7 ஒவ்வொன்றுத்தையும் 7ஆல் டிவைட் பண்ணணும். 42/7 56 டிவைட் பை 7 அப்போ 21 6 42 8 56 அவ்வளோதாங்க. ஆரம்பம்னா 9 9 8 17 ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 10வது கேள்வி. டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப ஈஸியான கேள்வி. புக்கு கேள்வியை கொடுத்துருக்கேன். 210 ஆண்களுக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சு 18 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா, அதே வேலையை 14 மணி நேரம் வேலை செஞ்சு 20 நாட்கள் முடிக்க எத்தனை நபர்கள் தேவை? எல்லாமே மேன் பவர், டேஸ், ஹவர்ஸ் எல்லாம் தான் மேலேயே போட்டிருக்கேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த ஒரு 0 போயிடுச்சா? 2 2 9 2 18 2 7 14 3 21 2 2 6 2 12 அவ்வளோதான் சார். ஸோ 6 54 54 இன்ட்டு ஒரு 3ன்னு இருக்கா? இங்கே எக்ஸ் 3 நாள் 12க்கு 2 மீதி 1 மூஞ்சி பாஞ்சு ஒன்றா 16. அப்போ எக்ஸோட வேல்யூ 162 ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு வெற்று தொட்டியை ஏ என்ற குழாய் 6 மணி நேரத்திலும் பி என்ற குழாய் 8 மணி நேரத்திலும் நீர் நிரப்ப முடியும். இரு குழாய்களும் திறக்கப்பட்டு 2 மணி நேரத்திற்கு பிறகு ஏ என்ற குழாய் மூடிவிட்டால் மீதமுள்ள தொட்டியை நிரப்ப பி என்ற குழாய்க்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதை நம்ம நாட்கள்லேயும் வச்சுக்கலாம். ஏ வந்து 6 மணி நேரத்தில் முடிப்பார், அதே மாதிரி. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஏ 6 பி 8 எல்சிஎம் எடுக்க போகிறேன். 1 8 8 2 8 16 3 8 24 4 6 24 3 24. அப்போ 2 பேரும் சேர்ந்து 24 நேரத்தில் முடிக்கணும். யார் மட்டும் இரு குழாய்களும் திறக்கப்பட்டல. அப்போ 2 பேருமே சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போடுறேன். 4 3 7 எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். அப்போ 2 7 14. மொத்தம் 24 யூனிட்டில் 14 யூனிட் இவங்க 2 பேரும் முடிச்சிட்டாங்க. மீதி எவ்வளோ? 10. அந்த 10 யார் முடிக்கிறா அப்படின்னா மீதமுள்ள தொட்டி இப்போ பி என்ற குழாய்னு சொல்கிறாங்க. பியோட ஒரு நாள் யூனிட் எவ்வளோ? 3. அந்த 3ஆல் டிவைட் பண்ணுறேன். அவ்வளோதான் சார். 10/3 ஆன்சர். ஏன்னா பி தான் மீதி முடிக்கும். மீதி யார் முடிக்கிறாங்களோ அவங்களோட ஒரு நாள் யூனிட் என்ன? இங்கே போகிற மாதிரி தான் எனர்ஜி ஒரு நாள் யூனிட். ஸோ அதை டிவைட் பண்ணுறோம். 10/3 எப்படி போடலாம்? 3 1/3 ஆன்சர். எங்கே? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 12வது கேள்வி. கொஞ்சம் நல்லா கவனிங்க. 5 ஆண்கள் 2 பையன்கள் இணைந்து செய்கின்ற ஒரு வேலை நல்லா கவனிங்க. 5 ஆண்கள் 2 பையன்கள், இது குழந்தைகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதானே ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு ஓகேவா? ஒரு ஆண்கள் மற்றும் ஒரு பையன்கள் சேர்ந்த வேலையின் அளவு எத்தனை மடங்காகும்? 4 மடங்காகும். ஏன்னா இங்கே தனித்தனியாக செய்கிறாங்க, அதனால் 4 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆண் மற்றும் ஒரு பையன் வேலை செய்யக்கூடிய தன்மையின் ஆற்றல் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 5x + 2y 4 எடுத்து உள்ளே பெருக்கணும்னா 4x + 4y. இப்போ எக்ஸ் அதிகமாக இருக்குது, இந்த பக்கத்தில் எடுங்க. ஒய் அந்த பக்கத்தில் எடுங்க. அப்போ எக்ஸ் இங்கே எங்கே இருக்குது? 5x - 4x 4y - 2y. 5 4 போச்சுன்னா வெறும் எக்ஸா? எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னா ரேஷியோ என்ன பண்ணணும்? அப்படியே மாற்றி எடுக்கணுமா? அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கும் என்ன ரேஷியோன்னா 2:1 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது 2:1? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து 13வது கேள்வி. சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குகின்ற கேள்வி. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது a³ இது 3a² ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b³ இது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா a + b ஹோல் கியூப் ஃபார்முலாவில் வரும். அதானே? இப்போ a + b ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாமா? 0.98 0.02 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0 0 1ன்னு வரும். அப்போ 1 கியூப் பண்ணால் என்ன வரும்? அதே 1 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன? பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா?
நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த சிம்பிளிஃபிகேஷனில் உங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னா முதல்ல 1க்கு வாய்ப்பு கொடுங்க. அது இல்லைன்னா 0க்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது சதவீதம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல இந்த மதிப்புக்கு 40% ப்ளஸ் இது என்னென்னு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்களோ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 1440 இன்ட்டு 40/100 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 980 இன்ட்டு 35% 35/100 ப்ளஸ் 850 இன்ட்டு 150% என்ன பண்ணுவோம் 150/100 அவ்வளோதான் சரி. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 2 0 கட் பண்ணிட்டேன். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் பெருகணும்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் முதல்ல என்ன பண்ணணும் ரெண்டுத்தையும் பெருக்கலாமா ரெண்டுத்தையும் பெருக்கணும் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் நல்லா 16க்கு 6 மீதி 1 4 6 24 24 25க்கு 5 மீதி 2 ஓகே ஒரு நாள் 4 4 2 656 வருதா ப்ளஸ் எக்ஸு ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 இது 7 5 35 2 5 10 1 2 2 4 2 8 9 2 18 இப்போ 9 63 3க்கு 3 மீதி 6 4 28 28 6 34 வருமா? ஸோ 343 அடுத்து இந்த 2 0க்கு இந்த 2 0 அடுத்து 85 15 பெருங்கன்னா 1275ன்னு கிடைக்கும். இதில் எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த நம்பர் எத்தனை அந்த பக்கம் போனால் மைனஸ்ன்னு வந்துடும் சார். ஸோ மொத்தம் சிம்பிளை பண்ணிங்கன்னா 692 அப்படின்னு கிடச்சிரும். எங்கே இருக்குது அப்படின்னா பி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து 15வது கொஸ்டின்ஸ். இது சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்கன்னா இது எப்படி சார் நல்லா கவனிங்க. இந்த எக்ஸில் கொடுத்து சிம்பிளிஃபை சுருக்குங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போடலாம் சார். எப்படி எக்ஸோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்குங்க. இதில் போடுங்க ஒரு வேல்யூ கிடைக்கும். அது சுருக்குங்க நம்பராக மாற்றுங்க. அதே மாதிரி கீழே தந்து போடுங்க முடிஞ்சு போச்சு. இதில் போடலாமா எக்ஸோட வேல்யூ 2 2 பவர் 4 போட்டால் என்ன வரும் 16 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1 டிவைட் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 21 இது 7 ஒரு 7 3 21 அப்போ ஆன்சர் என்ன 3ன்னு கிடைக்குது. அப்போ இதில் எத்தனை போடுங்க எக்ஸுக்கு 2ன்னு போடுங்க. எங்கே 3 வருது 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 அப்போ ஆன்சர் என்ன 7ன்னு கிடைக்குது. அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட் இதில் போடுங்க எக்ஸ் ஸ்கொயர் 4 அதானே மைனஸ் 2 ப்ளஸ் 1 4 1 5 5 2 போச்சுன்னா 3ன்னு வருதா? அப்போ இதாங்க ஆன்சர். ஓகேவா? இங்கே வேறு இதில் ஒன்று போடுங்க எக்ஸ் ஸ்கொயர் 4 மைனஸ் 4 ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போ ஆன்சர் ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போ இதுவும் கிடையாது. இதுவும் வராது. நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ ஆன்சர் என்ன பி தான் சரியான ஆன்சர். ஃபார்முலா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேக்டரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுவுமே தேவையில்லைங்க. இது மாதிரி எக்ஸு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸு ஒயில் வந்தால் இது மாதிரி சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்பராக மாற்றிடுங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது 16வது கேள்வி. ஏ என்பவர் பியை விட 25% அதிகம் பெற்றுள்ளார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏபி ஏ என்பவர் பியை விட 25% அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்களா? இது 100ன்னு போடுங்க. இது வந்து 125 அப்படின்னு போடுங்க. இது 4 25 100 I 25 125. நெக்ஸ்ட்டு பி என்பவர் சியை விட 10 குறைவாக வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பின்னா 90 இது 0 0 ஸோ 9:10. இப்போ பாருங்கள் ஏ பி சி மூணுத்துக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். இது 5:4 இது 9:10 அதானே? ஸோ இது I9 45 4 9 36 4 10 இப்படி பெருக்கி மோரம் இப்படி போடுறேன் 4 10 40 அவ்வளோதான் சார். இப்போ என்ன கொடுக்குறாங்க டி என்பவர் 500க்கு 320 டி வந்து எவ்வளோ 40. இங்கே பாருங்கள் 40 மடங்கு தான் 320னா ஏ தானே கேட்குறாங்க. ஏன்னா எவ்வளோ 45 மடங்கு. ஸோ 45 மடங்கு எவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஒரு 0 ஒரு 0 ஒரு நாள் 4 8 நாள் 32 அவ்வளோதாங்க. 8 5 40 மீதி 4 4 8 32 32 நாளாக 36 எங்கே இருக்குது சி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 17வது கேள்வி. இங்கே பாருங்கள் 2x + 3y 3x + 5y வேல்யூ 18:29 எனில் ஓகேவா எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல ஒரு விகிதம்னா பெண்ணமாக மாற்றலாம். 2x + 3y டிவைட் 3x + 5y ஈக்குவல் டு 18/29 அவ்வளோதான் சரி. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ் ஒரு பக்கம் ஒய் ஒரு பக்கம் தள்ளிட்டா ரேஷியோ கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுங்க. இது என்ன வரும் 58x 29 22 பெருக்கிறேன் ப்ளஸ் என்ன வரும் அப்படின்னா 3 29 3 27க்கு 7 மீதி 2 3 6 8 87ன்னு வருமா 87y ஈக்குவல் டு இப்போ பிறகுனா 18 54 54x + 90y
இப்போ எக்ஸ் அதிகமாக இருக்குது, இங்கே தானே அதிகமாக இருக்குது. அப்போ எக்ஸ்லாம் இந்த பக்கம் கொண்டு வாங்க. 58x மைனஸ் 54x 90y மைனஸ் 87y. 58ல் 50 போச்சும்போது எவ்வளோ? 4xஆ? 4x ஈக்குவல் டு இது இந்த பக்கம் என்ன வரும்? 3y. 4x ஈக்குவல் டு 3yனா எக்ஸ் ஒய்க்கு ரேஷன் அப்படியே மாற்றி எடுக்கணுமா? 3:4 தான் சரியான ஆன்சர். எங்கே பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க. 120 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் 120 கொண்ட ஒரு மாணவர்கள் குழுவில் 2/5 மடங்கு மாணவர்கள் கணிதம் மேக்ஸு. ஓகேவா? 1 5 5 2 5 10 4 5 20 2 24 எவ்வளோ? 48 பேர். அடுத்தது 3/8 மடங்கு அறிவியல். அப்போ சயின்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 120ல் 3/8 3/8 1 8 8 2 8 16. அப்போ 1 8 8 மீதி 4 40 ஐ 8 40. அப்போ 3 5 45. ஸோ முதல்ல 48ன்னு வரும், அடுத்தது 45 அப்படின்னு வரும். அடுத்தது அவனுங்க 120 மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸு. இரண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 8 5 13க்கு 3 மீதி 1 93. இது கழிங்க 10ல் 3 போச்சுன்னா 7. ஓகேவா? இது 11 வரும், இது 27 அதானே? அவ்வளோதான் சார். இதை சிம்பிளை பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஒரிஜினல் ரேஷியோ கிடச்சிடும். இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இது எல்லாமே 3 16 3 48 5 3 45 9 3 27 16 5 9. சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு உள்ளீடற்ற கோலத்தின் கனல். உள்ளீடற்ற கோலம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸ்பியர் உள்ளே வந்து ஹோலாக இருக்கும். ஓகேவா? நம்ம கிரிக்கெட் பால்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும், ஆடும் பாருங்கள். ஓகேவா? இதுதான் உள்ளீடற்ற கோலம். இதனுடைய உள்ளாரம் வெளியாரம்னு 2 கிடைக்கும். ஓகேவா? வெளியாரம் 8 சென்டிமீட்டர்னா உள்ளாரம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறேன். கோலத்துடைய கன அளவு ஃபார்முலா என்ன? முதல்ல ஃபார்முலா தெரியணும் இல்லையா? ஓகேவா? கோலத்துடைய கன அளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4/3 பை உள்ளீடற்ற அப்படின்னு வந்தால் கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் ஈக்குவல் டு 1 1 3 5 2/7. இங்கே பாருங்கள் 4/3 பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் 8 8 கியூப் மைனஸ் ஆர் கியூப் ஈக்குவல் டு 1 1 3 5 2/7. இந்த 7 7 கேன்சல் ஆகிடுச்சுங்க. ஓகேவா? மறுபடியும் 2ஆல் அடிக்கலாமா? 11 2 22 I2 10 6 2 12 7 2 14 மீதி 1 6 2 12. மறுபடியும் 11 அடிக்கிறோம். 1 11 11 I11 55 மீதி 17 1 17 17. அடுத்தது இங்கே பாருங்கள் I11 55 மறுபடியும் 1 17 17 6 516 அப்படின்னு கிடைக்குது. மறுபடியும் 4ஆல் அடிக்கிறேன். 1 நாள் 4 மீதி 1 2 நாள் 8 9 நாள் 36. அதான் 129 வருதா? அவ்வளோதாங்க. இந்த 3 எத்தனை 121 பெருகிட்டுனா இந்த 8 கியூப் 512 512 மைனஸ் ஆர் கியூப் ஈக்குவல் டு 129 இன்ட்டு 3. 129 3 பெருக்குங்க. 9 27க்கு 7 மீதி 2 2 6 6 2 8 1 3 3. அவ்வளோதாங்க. இதை உள்ளே கழிச்சிருங்க. இது இந்த பக்கம் போங்க. அப்போ ஆர் கியூப் ஈக்குவல் டு 125 அப்படின்னு கிடைக்கும். ஆரோட வேல்யூ 5 சென்டிமீட்டர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி நல்லா கவனிங்க. ஒரு சதுரத்துடைய மூலைவிட்டம் கொடுத்துட்டு எனில் அதன் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சதுரம் ஸ்கொயர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், மூலைவிட்டம்னா டயகனல் டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மூலைவிட்டத்துக்கும் பரப்புக்கும் அதாவது பக்கத்துக்கு உள்ள தொடர்பு என்னென்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a² அப்படின்ற ஒரு கான்செப்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a². ஏன்னா பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி இங்கே சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இது மூலைவிட்டம்னா இதானே டி. அப்போது டியோட வேல்யூ 20√2 அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணலாமா? ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. டி ஸ்கொயர் என்ன போடலாம்? 2a² போடலாம். 2a². 20 ஸ்கொயர் பண்ணால் 400. √2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? வெறும் 2 மட்டும் தான் வரும். அதானே? இந்த 2 அடிபட்டு போச்சு. அப்போ என்ன ஒரு a² 400ன்னா ஏவோட வேல்யூ எவ்வளோ? 20 அப்படின்னு கிடச்சிரும் சார். அதானே? நம்மளுக்கு இப்போ ஏவோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. சுற்றளவுனா என்ன? 4a தானே சுற்றளவு. அப்போ 4 × 20. அப்போ ஆன்சர் என்ன? 80 சென்டிமீட்டர் ஆன்சரு. எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு தரவின் சராசரி மற்றும் திட்ட விலக்கம் ஆகியன. சராசரி அப்படின்னா x பார் அப்படின்னு சொல்லுவாங்க, அது 48. திட்ட விலக்கம்னா சிக்மாவோட வேல்யூ 12 எனில் மாறுபாட்டு குழு சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு
100. சிக்மாவோட வேல்யூ எவ்வளோ 12, எக்ஸ்பாவோட வேல்யூ 48 இன்ட்டு 100. ஓர் 12 12 4 12 48, ஒரு நாள் 4 25 நாள் 100. அப்போ ஆன்சர் என்னன்னா பி தான் சரியான ஆன்சர் 25. பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது வயது கண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. முத்து மற்றும் கார்த்தி ஆகியோரின் தற்போதைய வயது விகிதம் 5:3. ஸோ 5:3 இதுதான் பெர்சன்டேஜ் தற்போதைய வயது விகிதம். 6 வருடங்களுக்கு முன்பு இது 3:1 மாறுது அதுதானே? ஸோ இந்த ரேஷியோ சமமாக இருக்குன்னா இல்லை, அப்போ கொஞ்சம் மாற்றணும்னா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 2 எதுவுமே 2 இடத்துல பெருக்குங்க. 2 10 3 2 6. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2 3 2 6 2 2. இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் சமமாக இருக்குது பாருங்கள். அப்போது 4 மடங்கு தான் எவ்வளோண்ணா, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பின்புன்னு சொல்கிறான் பாரு, 6 6. அப்போ ஒரு 4 1 மடங்குன்னு கேட்டால் 6/4. இது என்ன வரும்? 2 2 3 2 6. அப்போ 3/2 அவ்வளோதாங்க. ஸோ முத்தோட தற்போது வயது வேணும் அப்படின்னா 10 இதுதான் எடுத்துக்கணுங்க. 10 × 3/2 2 2 2 10 3 5 தற்போது வயசு கண்டுபிடிக்கிறேன். அடுத்து கார்த்தியோட தற்போது வயசுனா 6 × 3/2 1 2 3 2 6 3 3 9 5,9 தற்போதைய வயசு. ஆனால் 5 வருடங்களுக்கு பிறகு தற்போதிலிருந்து 5 வருடங்களுக்கு பிறகுன்னா 2த்துல 5 கூடுமா? அப்போ இது 20 மாறும். இது கூட 5 கூட்டினா 9 5 14 மாறும். இது மறுபடியும் அடிங்க. 12 20 7 2 14 10:7 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 23வது கேள்வி. ஸோ விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 0 6 24 60 120 210 இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கியூபிக் நம்பரோட நெருக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதா? அப்போ 1 கியூப் மைனஸ் 1 0, 2 கியூப் மைனஸ் 2, 2 கியூப் 8, 8ல் 2 போச்சுன்னா 6, 3 கியூப் மைனஸ் 3, 3 கியூப் 27ல் 3 போச்சுன்னா 24. அப்போ 4 கியூப் 64 மைனஸ் 6 மைனஸ் 4 60. அடுத்து 5 கியூப் 125 மைனஸ் 5 எவ்வளோ? 120. 6 கியூப் 216 மைனஸ் 6 210. லாஸ்ட்டாக என்ன வரும்? 7 கியூப் எவ்வளோ? 343 மைனஸ் 7 போட்டிங்கன்னா 336 ஆன்சர் கிடச்சிரும். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நல்லா கவனிங்க. பகடை கணக்கு கேட்குறாங்க. ஒரு புள்ளி விவரங்களையும் ஒரு பகடை கவனிக்கவும். எல்லோன்ற பக்கத்திற்கு எதிர் பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதானே? சரிங்க. இது ரெண்டுக்கும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. கம்பேர் பண்ணாலே ஆன்சர் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஆரஞ்சு ரிப்பீட் ஆகுது, ஆரஞ்சு ரிப்பீட் ஆகுது, ப்ளூ ரிப்பீட் ஆகுது, ப்ளூ ரிப்பீட் ஆகுதா? இதில் ரிப்பீட் ஆகாத எல்லோவும் இதில் ரிப்பீட் ஆகாத வயலட்டும் கண்டிப்பாக என்ன வரும்? எதிர்பக்கமாக தான் வரும். இது ஒரு 2வது விதி. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன? வயலட் தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. மாணிக்கம் என்பவர் 20/2/2007 அன்று சதுரங்க வகுப்பில் சேர்ந்தார். தேர்வின் காரணமாக 20 நாட்களுக்கு பிறகு அவர் பயிற்சி வகுப்பில் செல்லவில்லை. அப்போ மொத்தம் ஆரம்பத்தில் 20 நாள் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நின்று போயிட்டார். அதுக்கப்புறம் 10/7/2017 முதல் 31/3/2018 வரை சதுரங்க பயிற்சி வகுப்புக்கு சென்றார். எத்தனை நாட்கள் அவர் பயிற்சி வகுப்பு சென்றிருப்பார் என கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க சார். அப்போ ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் ஒரு 20 நாளா, அதுக்கப்புறம் நின்று போகிறாரு. அதுக்கப்புறம் ஈஸியாக கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. 10/7/2017 7ன்னா என்னது? ஜூலை மாதம் தானே? ஜூலை மாதம் மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை 31. இங்கே பாருங்கள் 31 மைனஸ் இங்கே பாருங்கள் 10ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 9 கழிக்கணும் அதானே? அப்போ என்ன ஒரு 22 ஜூலை 22. அப்போ ஆகஸ்ட்டு 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31, அடுத்து ஜனவரி 31, பிப்ரவரி 28. அவ்வளோதான் சார். இந்த மொத்த நாட்கள் நீங்கள் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 265 வரும். எது இதில் வந்து கூட்டணும். இதில் வந்து மொத்தம் கூட்டினா 265. அது கூட ஆரம்பத்தில் ஒரு 20 நாளா, ஒரு 20 நாள் ஆட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக 285 ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.